மார்ஷல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மஷ்ரூம் பாக்ஸ் இந்த கண்டெய்னர்ல சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். அதுக்காக நம்ம டைரக்டா இதுல பெயிண்ட் அடிக்காம அதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு பெயிண்ட் அடிக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக்ல பெயிண்ட் அப்படின்றது சூப்பரா ஒட்டும். அப்பா நெக்ஸ்ட் இதுல ஒரு பின் எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். பென்சில் எடுத்துட்டு இந்த ஹோல்ஸை இன்னும் பெருசா இந்த மாதிரி ஆக்கிடுறோம். சரியா? அதே மாதிரி இந்த சைட்ஸ்லும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் கிரியேட் பண்றோம். இதே மாதிரியே ரெண்டு சைட்ஸ்லயும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமுமே ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரியே பென்சில் இல்ல வேற ஏதாவது திக்கான ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடணும். சோ இந்த பக்கமும் கிரியேட் பண்ணியாச்சு, அதே மாதிரியே இந்த பக்கமும் கிரியேட் பண்ணியாச்சு. சோ ரெண்டு பக்கமும் கிரியேட் பண்ணி தேர்ட்ல கீழையும் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி இதுல ஃபெவிகால் இல்லைன்னா கம் ஏதாவது அப்ளை பண்ணிடுங்க. இதை நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டிஷ்யூ பேப்பரை இது மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா வாட்டரை வச்சு இதுல நம்ம டிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பரை வச்சிடணும், அப்புறம் ப்ரஷ்ல வாட்டரை எடுத்து இதுல நல்லா டாப் 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 பண்ணா சூப்பரான வேலை முடிஞ்சுது. அடுத்து செல்லோ டேப் இல்ல டபுள் டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் இருக்கிறவங்க செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல கிளாஸ் கலரை இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும் போது பாதிக்கு பாதி அப்ளை பண்ணணும். ஏன்னா சாண்ட்விச் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி 2 to 3 hours இந்த கிளாஸ் பெயிண்ட வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி கீழே செல்லோ டேப் மேல கிளாஸ் பெயிண்ட் அதுக்கு மேல திருப்பி செலோஃபன் டேப் இல்ல டபுள் டேப் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். சரியா? இது அந்த நானோ டேப் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். திக்னஸ் இருக்கும், நீங்க செலோ டேப்லயும் இதை பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு புக் மார்க் பண்ணிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி பின் பண்ற கமெண்ட்லயும் பாருங்க. சரியா? அடிக்கடி நான் பின் பண்ண மறந்துடுறேன், பட் ப்ளீஸ் நான் இந்த வாட்டி கண்டிப்பா வந்து பின் பண்றேன். அடுத்து இந்த மாதிரி கம்மி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஒயர் எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, மெட்டல் ஒயர், அந்த மெட்டல் ஒயர் எடுத்துட்டு அது இந்த மாதிரி நல்ல ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு ஹூக் மாதிரி பேட்டர்ன்ல இப்படி ஃபார்ம் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி ஹூக் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரியே நான் இன்னும் 3 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போறேன். சோ 3 ஹூக் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த மஷ்ரூம் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல பெண்ட் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் அந்த ஹோல்ல விட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து அதுல அட்டாச் பண்ண போறோம். சோ இப்படி அட்டாச் பண்றதுனால உங்களுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி மஷ்ரூம் கண்டெய்னர் இல்லாதவங்க ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கூட இந்த மாதிரி நீங்க கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரியே 3 ஹூக்கையுமே நான் அழகா இதுல வந்து கட்டி வச்சிடுறேன். ஓகேவா? சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஹூக்ல நீங்க எதை வேணாலும் ஹேங் பண்ற மாதிரி இது கிடைச்சிடும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அதை நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மேல காஞ்சிருச்சு இல்லையா, அதுல இப்படி அடிச்சு இதையும் காய வச்சிருங்க. சோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த நானோ டேப்ல நம்ம பண்ண விஷயம் இல்ல செலோஃபன் டேப்ல நீங்க பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு இத இப்படி ஈக்குவலா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இத ஒரு லீஃப் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சோ இந்த மாதிரி லீஃப் ஷேப்ல நம்ம கிரீன், ரெட், yellow 3 பேட்டர்ன்லயும் கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எத்தனை கலர் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு இதுல நம்ம இந்த டபுள் டேப்ல இருக்க அந்த ஸ்டிக்கரை பிரிக்க போகிறோம். செலோஃபன் டேப்னாலும் உங்களுக்கு வந்து நீங்க கம் யூஸ் பண்ணி இல்ல ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் டேப் இல்ல நானோ டேப் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி அதை ஈஸியா வந்து பிச்சு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி கூட நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் நான் இதே மாதிரியே ஒரு ரேண்டமா அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு சைட்ல கிரீன் கலர் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதுல நான் வந்து சின்ன டீடைலிங் அப்படின்றது கொடுக்குறேன். சோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கிறதோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா சின்ன டாட்ஸ் வந்து அதே மாதிரி கிரீன் கலர் கிளிட்டர் பென்ல இந்த மாதிரி கொடுத்துடுறேன். சோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியுமா? இதோட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு அவுட்லைன் கொடுக்கும் போது மட்டும் 3D அவுட்லைனர் கோன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. அட் லாஸ்ட் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கர் கம் ஆர்கனைசர் ரெடி. அது என்ன ஆர்கனைசர் அப்படின்னு தானே கேக்குறீங்க? தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல நம்மளோட இயரிங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். நான் 3D அவுட்லைனர் வந்து ஒவ்வொரு ஃபிளார்க்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த பெயிண்ட் ஒட்டிக்கும் அப்படின்றதுனால இப்போ 2 கம்மலை ஒன்னா இப்படி வந்து அட்டாச் பண்ணாம ஒரு பக்கம்
ஒரு பக்கம் ஒரு கம்பல் வந்து இப்படி நான் அட்டாச் பண்றேன். இதுவே குட்டி கம்மலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா 2 பக்கமத்துலயும் 2த்துமே வந்து ஒரே செட்டா நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். சோ கீழே பெயிண்ட் காயல அப்படின்னா கம்மல்ல வந்து இந்த பெயிண்ட் படம் அப்படின்றதுக்காக 2 பக்கம் மட்டும் இந்த மாதிரி நான் இது பண்றேன். அதே மாதிரி ஹோல் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ எவ்வளவு கேப் விட்டு வேணுமோ எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து மினிமலிஸ்டிக் உங்களோட இயரிங் இல்ல உங்களோட ஹூக் இயரிங் எது வேணாலும் நீங்க இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து செவுத்துல இந்த மாதிரி டபுள் டேப் இல்லைன்னா நானோ டேப் ஓட்டிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ஆர்கனைசரை அழகா அதுல வந்து இப்படி பிளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கியூட்டான ஒரு ஹோம் டெக்கர் கம் ஆர்கனைசர், ஜுவல்லரி ஆர்கனைசர் ரெடி. சோ இயரிங் மட்டும் இதுல ஸ்டோர் பண்ணா மத்த வளையல் கம்மல் மத்த இருக்கிற பொருள்லாம் கோச்சுக்காதா? அதனால கீ செயின் ஹோல்டராவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கீ செயினும் நீங்க இதுல ஹோல்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய நெக்லஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய பேங்கிள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா நல்லா வெயிட் ஹோல்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த 2 பேங்கிளும் பாத்தீங்கன்னா ரொம்ப கனம், அதுவே வந்து தாங்குதுன்னா அப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னு. சோ ரொம்ப கியூட்டான ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் கம் ஹோம் டெக்கர் அப்படின்றது, அதுவும் வேஸ்ட் மஷ்ரூம் கண்டெய்னர்ல இல்ல ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த ஃபுட் கண்டெய்னர்ல இருந்து நம்ம பண்ணிருக்க இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்குல்ல, அதையும் போய் பாருங்க. சாட்டர்டே சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த வீக்கெண்ட் ஜாலியா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.